சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு தமிழன் உலகையே திரும்பி பக்கவாச்சிருக்காருங்க. ஜூன் 10, 1972 மதுரையில பிறந்த ஒரு சாதாரண பையன். ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அந்த பையன்தான் உலகத்திலேயே பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓவை இருக்க போறான்னு. அவர் அப்பா சாதாரண தொழிலாளி இல்ல, போன் வாங்க கூட பணம் இல்ல. பல வருஷம் காத்திருந்த குடும்பம் அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அசாதாரணமா ஞாபகம் வச்சுக்கிறது, புது புது ஸ்கில்ஸ கத்துக்கிறது. இந்த மாதிரி அறிவாளித்தனமா இருந்து ஐஐடி காரக்பூர்ல ஜாயின் பண்ணி அவரோட காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் கட்ட கூட கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி அவரோட படிப்பை முடிச்சு வெளியில வந்து 2004ல கூகுள் கம்பெனில ஒரு சாதாரண வேலைக்கு ஜாயின் பண்ணி இறுதிய தன்னோட விடாமுயற்சியில ஜிமெயில், குரோம் மாதிரி ஆப்ஸை லான்ச் பண்ணி 2015ல கூகுளுக்கு சிஇஓவா ஆனார். சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு தமிழன் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு. தமிழனால முடியாதது எதுவுமே இல்லைன்னு இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்காருங்க நம்ம சுந்தர் பிச்சை.